Taste the Daily. அண்மை செய்தி. திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்தபடி பணி நிரந்தரம் கேட்டு போராடிய தூய்மை பணியாளர்களை பணி நீக்கம் செய்த திமுக அரசை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதைத் தொடர்ந்து கருணாநிதியின் சமாதியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை விடியாத அரசின் ஏவல்துறை அராஜகமான முறையில் கைது செய்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? மஞ்சுளா வணக்கம். அதாவது சென்னை மாநகராட்சியில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி வந்தவர்கள் திடீரென வேறொரு நிறுவனத்தில் பணியாற்றுமாறு கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்த 2000க்கும் அதிகமான தூய்மையாளர்கள் கடந்த 150 நாட்களுக்கும் மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் தற்போது அவர்கள் சென்னை மெரினா கடற்கரை ஓரத்தில் உள்ள கருணாநிதியின் சமாதியை முற்றுகையிட்டு தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக கருணாநிதியின் சமாதியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்துள்ள சம்பவம் தூய்மை பணியாளர்களிடையே பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இன்று காலை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்த நிலையில் மற்றொரு தூய்மை பணியாளர் பிரிவை சேர்ந்த இவர்கள் கருணாநிதியின் சமாதிக்கு இன்று பிற்பகல் 2 மணி அளவில் வந்து கருணாநிதியின் சமாதியில் மண்டியிட்டு அவர்களுக்கு உள்ள ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்திய தங்களை ஸ்டாலின் அரசு பணி நீக்கம் செய்து விட்டதாகவும் கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக போராடியும் இதுவரை தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் கண்டுகொள்ளாமல் ஸ்டாலின் அரசு இருந்து வருவதாக அவர்கள் வேதனையோடு மண்டியிட்டு அழுது மார்பில் அடித்து கொண்டு அழுது போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்த காவல்துறையினர் திடீரென தற்போது அவர்களை கைது செய்துள்ள சம்பவம் தூய்மை பணியாளர்களிடையே பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மஞ்சுளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.